மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இரையச்சம் உடையோராகலாம். அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்து மழை பொழியச் செய்து அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவர செய்கின்றார். நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். இன்னும் முஹம்மது என்னும் நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால், அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிராகரிப்போர்க்கு அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவன சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு அங்கிருந்து ஏதாவது கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் இதே தோற்றமுடையதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் நிராகரித்தவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று கூறுகிறார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான். இன்னும் பலரை இதன் மூலம் நேர்வழி பெற செய்கிறான். ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. அத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றோராக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான். பின்பு அவன் உங்களை மரணிக்கச் செய்வான். மீண்டும் உங்களை உயிர் பெற செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பிக் கொண்டு வரப்படுவீர்கள். அவன் எத்தகையவன் என்றால், அவனே பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின் அவன் வானத்தை படைக்க நாடி அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கின்றான். நபியே, இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகின்றேன் என்று கூறிய போது அவர்கள், இறைவா, அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்தக்கூடியவரையா நீ அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழை கொண்டு உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றுபவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான்.